அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மிதுன் எடுத்த ரகசிய சர்வே. அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் பல பேர் தோல்வி அடைவார்கள். புதுமுகங்களுக்கே வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் யாருக்கு செல்வாக்கு உள்ளது, எந்த கட்சி வெற்றி பெறும், மேலும் அதிமுகவில் எந்தெந்த வேட்பாளர்களை எந்தெந்த தொகுதியில் நிறுத்தினால் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்த சர்வே எடுத்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவின் ஐடி விங் மற்றும் மிதுன் ஆகியோர் நடத்திய இந்த சர்வேவின் முடிவு அதிமுகவினருக்கு அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. அதிமுக கூட்டணி 2021ஆம் ஆண்டு 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக அதிமுக 66 இடங்களிலும், பாமக 4 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தார்கள். ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி உருவாகி உள்ளதால் ஓபிஎஸ் தலைமையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று விட்டார்கள். தற்பொழுது அதிமுகவில் 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள். இந்த 62 சட்டமன்ற உறுப்பினர்களில் இவர்களுக்கு அப்படியே வரும் 2026ஆம் ஆண்டு சீட் ஒதுக்கினால் இதில் 12 பேர் தோல்வி அடைவார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இவர்களுக்கு தொகுதியிலும் செல்வாக்கு இல்லை, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இல்லை என கூறப்படுகிறது. மற்ற 50 பேர் வெற்றி பெறுவார்கள் என கூறப்பட்டாலும் கூட இதில் 80% பேர் கொங்கு பகுதியில் வருகிறார்கள். மீதம் 20%மே பரவலாக வட தமிழகம், டெல்டா மற்றும் தென் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதிலும் தென் தமிழகத்தில் நிலைமை மோசமாக இருப்பதாகவே தெரிகிறது. தென் தமிழகத்தில் வரும் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வாக்கு சரிவினை சந்தித்து மிகப்பெரிய அடி வாங்கும் என்று கூறப்படுகிறது. தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் முக்குளத்தோர் செறிந்து வாழ்ந்து வருவதால் அங்கு அதிமுகவிற்கு பெருத்த செல்வாக்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக அப்பகுதி மக்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 12 சிட்டிங் எம்எல்ஏக்கள் தோல்வி அடைவார்கள் என்ற குறித்த ஆய்வானது இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வட தமிழகம், மத்திய தமிழகம், டெல்டா மற்றும் தென் தமிழகத்தை சார்ந்தவர்களே என்று கூறப்படுகிறது. கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலம் மாவட்டம், இந்த சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஏறக்குறைய 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற்றிருந்தது. சேலம் வடக்கு தொகுதியில் மட்டும் ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அவர்தான் சமீபத்தில் திமுகவின் சார்பில் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மீதம் 8 தொகுதிகளில் அதிமுகவே வெற்றி பெற்று வலிமையாக இருந்து வருகிறது. ஆனால் வரும் தேர்தலில் அதிமுக சேலத்தில் முன்பு வெற்றி பெற்றது போன்று முழுமையான வெற்றியை பெற முடியாது என்றே கூறி வருகிறார்கள். இந்த பயத்தினால்தான் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், புறநகர் மாவட்டம், மாநகர் மாவட்டம் என அனைத்து பகுதியினுடைய நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அவர் தோல்வியையே காணவில்லை. குறிப்பாக 2019ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையிலும் ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடையவில்லை என்று திமுகவினர் மார்தட்டி வருகிறார்கள். அதற்கு காரணம் திமுகவினுடைய பலம் மட்டும் இல்லை, திமுகவினுடைய கூட்டணி பலம் மற்றும் அதிமுக வலிமையான கூட்டணியை அமைக்க தவறியதுதான் என்றால் மிகையாகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் சிட்டிங் எம்எல்ஏக்களே 12 பேர் தோல்வி அடைவார்கள் என்றால் மீதம் இருப்பவர்கள் எத்தனை பேர் தோல்வி அடைவார்கள் என்று தெரியாது. வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்பதுதான் அதிமுகவினரின் நோக்கம். மேலும் வரும் தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்துவிட்டால் மீண்டு எழுவது என்பது இயலாத காரியம். தற்பொழுதே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை பண்புக்கு பல்வேறு விதங்களில் நெருக்கடிகள் வந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலில் எப்பாடுபட்டாவது அதிமுக வெற்றி பெற்று ஆக வேண்டும், இல்லையேல் அதிமுகவிற்கு எதிர்காலம் இருக்காது என்பதுதான் உண்மை என அக்கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சித்து வருகிறார். இது மட்டும் இல்லாமல் வரும் தேர்தலில் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. நன்றி.